நம் கனவுகளாய் friendship நம் நினைவுகளாய் friendship நம் இதயங்களாய் கூலாக்கும் friendship அது சமரங்களாய் friendship இது விதவிதமாய் friendship நம் கவலைகளாய் தூளாக்கும் கூடல் வலித்திடும் வரை தினமும் சிரித்தே கூத்தடிப்போம் கூடல் வலித்திடும் வரை கைகளால் அணைத்தே குதூகலிப்போம் நீ அடித்தாலும் நீ பிடித்தாலும் என் நண்பன் தானடா நான் அழுதாலும் நான் சிரித்தாலும் என் துணையே நீதானடா ஏலே ஏலே தோஸ்துடா ஏலலலலேலே தோஸ்தில்லாட்டி வேஸ்துடா லேலலலலேலே சிடுமூஞ்சி வாத்து யாரு செல போல டீச்சர் யாரு அட பார்த்து பார்த்து மாத்து போட்டோமே நாங்க பார்த்து போட்ட சோறு எங்க தங்க காட பாரு அதில் அப்பா செய்தும் தப்பா போட்டோமே நண்பனை பார்த்த தேவி மட்டும் ஒட்டிக்கொண்டதன் ஞாபகத்தில் என் உயிர் வாழும் காலம் எல்லாம் அவன் நினைவு துடிக்குவன் இருதயத்தில் உலகத்தில் பிடித்தது எதுவென்று என்னை கேட்டான் என் கல்லூரி வாழ்க்கையை காட்டிடுவேன் என் அடுத்த ஜென்மத்தில் இங்கே மரமாவே நண்பனை பார்த்த தேவி மட்டும் ஒட்டிக்கொண்டதன் ஞாபகத்தில் என் உயிர் வாழும் காலம் எல்லாம் அவன் நினைவு துடிக்குவன் இருதயத்தில் சிறகு இல்லை வானமில்லை வெறும் தரையிலும் நாங்கள் பரப்போம் இளமை இது ஒரு முறைதான் துளி மிச்சமில்லாமல் ருசிப்போம் கவலை இல்லை கவனமில்லை நாங்கள் கடவுளுக்கே வரும் கொடுப்போம் எரிமலையோ பெருமழையோ எங்கள் நெஞ்சை நிமிர்த்தித்தான் நடப்போம் வரும் காலம் நமதாகும் வரலாறு படைப்போம் உறங்காமல் அதற்காக உழைப்போம் நண்பனை பார்த்த தேவி மட்டும் ஒட்டிக்கொண்டதன் ஞாபகத்தில் என் உயிர் வாழும் காலம் எல்லாம் அவன் நினைவு துடிக்குவன் இருதயத்தில்
இதமாய் கனவுகளை தினம் நெஞ்சிலே நாங்கள் சுமப்போம். பயமறியா பருவம் இது, நாங்கள் நினைப்பதெல்லாம் செய்து முடிப்போம். சுமைகள் என்று ஏதுமில்லை இங்கு, ஜாதி மதங்களை மறப்போம். பெண்கள் என்றும் ஆண்கள் என்றும் உள்ள பாதுபாட்டையும் வெறுப்போம். மழை தூவும் வெயில் நேரம் அது போலே மனது, மலர் போலே தடுமாறும் வயது. நண்பனை பார்த்த தேதி மட்டும் ஒட்டி கொண்டதன் ஞாபகத்தில், என்னுயிர் வாழும் காலம் எல்லாம் அவன் நினைவு துடிக்கும் என் இருதயத்தில். உலகத்தில் பிடித்தது எதுவென்று என்னை கேட்டான், என் கல்லூரி வாழ்க்கையை காட்டிடுவேன். என் அடுத்த ஜென்மத்தில் இங்கே மரமாவே. Conquer the world, baby, you and me, singing out loud, come on, breaking the walls, come on. Conquer the world, baby, you and me, singing out loud, come on, breaking the walls, come on. Come on. Pull a rock star, sit it, tumble in the part, baby, tumble in the kanavilla tungu. Yes, sir, yes, sir, yes, sir. Pull a rock star, sit it, tumble in the part, baby, tumble in the pull in the vangu. Gala, 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 gang. Bala, bala, baila, song. நித்தம் ஒரு கனவில் தூங்கு, உள்ளங்கையில் உலகை வாங்கு. கொப்பளிக்கும் பூற்று நாங்கள், வெப்பத்துக்கு காற்று நாங்கள், மரபுக்கு மாற்று நாங்கள், வேடன் இல்ல வேடன் தாங்கள்.
நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 முன்னாள் முதல்வர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் அசோக் சார் சரவணன் சார் நம்முடைய நண்பர்கள் சார்பாக வழிபாடுகிற வரவேற்பதிலே திருமணிக்கிறேன். நம்முடைய தமிழ் முதல்வர் அவர்களையும் நம்முடைய நண்பர்கள் சார்பாக வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி. முன்னாள் முதல்வர் திரு ஜீவானந்த் அவர்களை வழிபாடுகிற வரவேற்கிறேன். முன்னாள் சார் அவர்களை வழிபாடுகிற வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கு கற்றுக் கொடுத்து முன்னாள் காலத்து நம்மையெல்லாம் வெளிநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர்கள் நம்மை தொழில் கொள்கைகளை ஊக்குவித்த தொழில் மாவட்டத்தில் பின்னாடி நம்ம பாடத்துக்காக அவர்களையும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு ஒற்றையில் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனையும் இயங்குவதை வரவேற்று நம்முடைய வரவேற்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. நமது முன்னாள் முதல்வர் திருமிகு ஜீவானந்த் சார் அவர்களுக்கு முன்னாடி நிறுத்தி சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து அசனிக் பிரேம் சார் அவர்களுக்கு முன்னாடி அடுத்து அருணாச்சல் சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து சரவணன் சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. சரவணன் சார் அவர்களுக்கு ஆஜிவா. அடுத்து ஜெயச்சந்திரன் சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து ஆரம்பி சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. ஆரம்பி சார். அடுத்து உமரேந்திர அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது.
அடுத்து ராஜாமன் சார் அவர்களுக்கு பொன்னாடை சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து சத்யநாராயணன் சார் அவர்களுக்கு பொன்னாடை சிறப்பு செய்யப்படுகிறது. Good morning to all of you. கொஞ்ச நேரம் நம்ம மீட்டிங் ஃபார்முலா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்டராக்ஷன். ஸோ நமது லட்சுமி அம்மாள் பாலிடெக்னிக் கல்லூரியில் 95 முதல் 98 வரை இந்த கல்லூரியிலே டிப்ளமோ பயின்று இன்றைக்கு 25 ஆண்டுகள் கழித்து கல்லூரியிலே ஒரு கூடுதல் சில்வர் ஜூப்ளி ரீயூனியன். இதுல கொஞ்சம் நம்ம பின்னோக்கி ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால எப்படி இருந்தோம், கல்லூரி எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நம்ம ஒரு நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். இந்த கல்லூரியிலே முதல்வர் என்ற முறையிலே நான் உங்களுக்கு அதை சுருக்கமாக விளக்கி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். என்ன தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். இருந்தாலும் ஒரு அறிமுக முறைப்படி என்னுடைய பேர் ராஜேஸ்வரன். நான் இந்த கல்லூரியில் 1991 மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல லெக்சரரா ஜாயின் பண்ணேன். அதன் பிறகு சீனியர் லெக்சரர் HOD ஆகி 2018 முதல் இன்று வரை இந்த கல்லூரியில் வந்து தற்பொழுது முதல்வராக பணியாற்றி வருகின்றேன். 33 ஆண்டுகள் இதே கல்லூரியில. இந்த கேம்பஸ் அப்படின்னு சொன்னா 86ல இருந்து இந்த கேம்பஸ்ல இருக்கிறேன். அதாவது நான் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜோட அலுமினி முன்னாள் மாணவர். 86ல இருந்து இன்னைக்கு 2023 வரைக்கும் இங்கே தான் இருக்கேன். அந்த கேம்பஸ்ல ஒரு 4 இயர்ஸ், அதுக்கப்புறம் இங்க ஒரு 33 இயர்ஸ். இட்ஸ் a great journey என்ன பொறுத்தளவுக்கு. இதுல நிறைய பேர் அடையாளம் தெரியல, அதாவது அடையாளம் தான் பேஸ் தெரியுது, பட் நேம்லாம் ஞாபகம் இல்லை இல்லையா? இருந்தாலும் வந்து எல்லோரையும் ஒரு சேர இன்றைக்கு பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையிலே நம்ம கல்லூரி வந்து 1984 ஸ்டார்ட் பண்ணதுல தெரியும். கல்வி தந்தை திருமதி K. ராமசாமி அவர்களால் இந்த கோவில்பட்டி பகுதியிலே வரைக்கும் வந்து எய்டட், கவர்மெண்ட் அண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் இருந்தது. நாங்க ஜாயின் பண்ண பொழுதும், அதாவது நான் 86 ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணது NEC-ல. அப்ப தமிழ்நாட்டில் மொத்தம் 32 கல்லூரி தான், 32. அதுல வந்து 20 கல்லூரி வந்து கவர்மெண்ட் அண்ட் எய்டட், 12 காலேஜ் தான் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன். 84ல அந்த அப்போ முன்னாள் முதலமைச்சர் MGR பீரியட்ல வந்து அப்பதான் அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் அப்படின்ற திட்டத்துல பொறியியல் கல்லூரிகள் ஆரம்பிச்சாங்க. அதே ஆண்டுதான் இந்த நம்ம பாலிடெக்னிக் கல்லூரியும் 84ல ஆரம்பிச்சது. 39 ஆண்டு முடிச்சது. 40th year is going 40th year. நீங்க வந்து 95 98ல முடிச்சீங்க இல்லையா? சோ 25 ஆண்டுகள் கழித்து ஒரு மீட்டிங். இதுல நிறைய பேர் இன்னைக்கு புதுசா உங்களுக்குள்ளே இன்னைக்கு தான் பார்த்திருப்பீங்க இல்லையா? நம்ம ரைட், சில பேர் கான்டாக்ட் இருந்திருக்கலாம், பட் இன்னைக்கு தான் அது வந்து ஒரு சிலர் பார்த்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். இந்த தொடர்பு வந்து வாழ்நாள் ஃபுல்லா இருக்கணும். அதுதான் இது ஒரு அடிப்படை. ஏன்னா இது வந்து இந்த சிஸ்டம், அதாவது நம்ம கல்லூரியில வந்து அலுமினி அசோசியேஷன், முன்னாள் மாணவர் சங்கம் அப்படின்றது ஒன்று செயல்பட்டு வருது. அது எல்லா மாணவர்களுமே முன்னாள் மாணவர்கள், முன்னாள் முடிச்சு போன எல்லா மாணவர்களுமே அது உறுப்பினர். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற மாதிரி நீங்க கட்டக்கூடிய அந்த காஷன் டெபாசிட்ல ஒரு 100 ரூபா கலெக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் given to the அலுமினி அசோசியேஷன். அந்த சங்கம் வந்து செயல்பட்டு இருக்கு. அதுல ஆண்டுதோறும் ஒரு அலுமினி ஜெனரல் பாடி மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த
25 ஆண்டுகள் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால முதல் பேட்ச்ல இருந்து பண்ணல. அதுக்கப்புறம் 91 92 பேட்ச் அப்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த 25 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய அந்த பேட்ச். உங்களுக்கு வந்து இந்த 98 இந்த ஆண்டு, அடுத்த வருஷம் வந்து 99, கடந்த வருஷம் வந்து 97 முடிச்சாங்க. ஸோ இது மாதிரி இது ஒரு எதுக்கு அப்படின்னா மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் ஃபார் த காலேஜ் as well as you people இல்லையா. கல்லூரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கல்லூரிக்கு வந்து உங்களுடைய தொடர்பு இருந்ததுன்னா கல்லூரியுடைய வளர்ச்சிக்கு உங்களாலான ஆலோசனைகள் மற்றும் பங்களிப்பு செய்யலாம். உங்களுக்குள்ள 25 ஆண்டுகள் அப்படின்றது வந்து ஒரு பெரிய லாங் ஜேர்னி வாழ்க்கையில் இல்லையா. கல்லூரி காலம் படிப்பு வந்து ஒரு 18 வருஷம் 17-18 வருஷம் அவ்வளவுதானே. மோஸ்ட்லி 18 வயசு முடிச்சிருக்கோம் நமக்கு இங்க முடிக்கும் பொழுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40+, 43, 45 அரௌண்ட் அந்த ரேஞ்சில் எல்லாரும் இருப்பீங்க. இதுல நிறைய மாற்றங்கள் இல்லையா, வாழ்க்கை முறையிலும் சரி தோற்றத்திலும் சரி நம்ம குடும்ப சூழ்நிலை ஒவ்வொரு இதுமே ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வாழ்க்கையில. ஸோ அந்த வகையில இது ஒரு வாய்ப்பு. இந்த எப்பவுமே பள்ளியில படிச்ச ஃப்ரெண்ட்ஸை விட கல்லூரியில கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வாழ்நாள் ஃபுல்லா போகும்னு சொல்லுவாங்க. உண்மை. ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு இந்த நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் விவரம் தெரியும். அந்த வகையில கல்லூரியில் படித்த அந்த மாணவர்களுடைய தொடர்பு நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலத்திலே தொடர வேண்டும், தொடரும் என்ற நம்பிக்கையோடு நம்ம காலேஜை பத்தி ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பண்ணுவோம். 84ல ஆரம்பிக்கும் பொழுது வந்து 3 கோர்ஸோட ஆரம்பிச்சது. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இந்த 3 பேசிக் அடிப்படை கோர்ஸ்ல. அதுக்கப்புறம் வந்து 95ல வந்து இசி எலக்ட்ரானிக்ஸ் அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்தது உங்க பேட்ச். இந்த 95 அட்மிஷன் போட்டாங்க உங்க பேட்ச்ல தான் வந்து இசி ஃபர்ஸ்ட் பேட்ச். இப்போ 98ல வெளியே போனது. அதுக்கப்புறம் 96ல வந்து ஆட்டோமொபைல், 97ல கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த மாதிரி 6 பிரான்ச் வச்சு நம்ம காலேஜ் வந்து நடந்துட்டு இருந்தது. படிப்படியா இதாகி கிட்டத்தட்ட ஒரு நம்ம அட்மிஷன் வந்து 180 ஃபர்ஸ்ட் இயர்ல ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 600 வரைக்கும் நம்ம அட்மிட் பண்ணோம் ஒரு ஸ்டேஜ்ல. 2011-12 அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் வந்து 600 மாணவர்கள் முதலாண்டுல மட்டும், நாம சொல்றது ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் 600 மாணவர்கள் வரைக்கும் சேர்த்து 6 கோர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து படிப்படியா அந்த கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகளாக இந்த டிப்ளமோ படிப்புக்கு உண்டான ஒரு டிமாண்ட் அந்த இது வந்து டிக்ளைனிங் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அது வந்து ரீசன் என்னன்றது நிறைய இருக்குது. பட் நிறைய வேலை வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அந்த படிப்பை பத்தின ஒரு இது வந்து எல்லாருக்கும் இல்லாதனால இன்றைக்கு வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா காலத்துக்கு தேவைப்படுற நம்ம அதை சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை. கம்ப்யூட்டர் கோர்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு அட்மிஷன் இல்லாதனால வைண்ட் அப் பண்ணிட்டோம். இல்லை, அது போக இப்போ 5 கோர்ஸ் இருக்குது. அந்த 5 கோர்ஸ்லையுமே இன்டேக்லாம் நம்ம ரொம்ப குறைச்சிட்டோம். மெக்கானிக்கல் 60, ட்ரிபிள் இ மட்டும் 90 வச்சிருக்கிறோம். மீதி 3 பிரான்ச்லையும் 30. ஸோ டோட்டலி 240 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ அட்மிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவும் ஃபுல்லாக இல்லை. திஸ் இஸ் த ரியல் சிச்சுவேஷன். ஸோ ஐ வாண்ட் டு ஷேர். இது ஒரு அனாலிசிஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து 10th முடிச்சுட்டு வெளியே வரதில்லை. ஆக்சுவலாக நமக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் இப்போ வந்து 10ஆம் வகுப்பு தானே ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன். லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு பார்க்கும் பொழுது +2 முடிச்சுட்டு வருவாங்க. அது ஒரு 10% சீட். இப்போ எல்லாமே வந்து ஃபேமிலி சிங்கிள் சைல்டு இல்லையா, வாழ்க்கை முறையில மாற்றமாகி சிங்கிள் சைல்டு ரொம்ப ரேரா 2 குழந்தைங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால எல்லோருமே தங்களுடைய குழந்தைகள் ஒரு டிகிரி படிக்கணும், டிப்ளமா அப்படின்றது ஒரு சப்ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லையுமே எல்லா ஸ்கூல் வந்து முன்னால வந்து ஹை ஸ்கூலா இருந்தது. மோஸ்ட்லி ஒரு டவுன் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 or 2 ஸ்கூல்ஸ் தான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கும். நம்ம நீங்க படிக்கிற காலத்துல எல்லாம் அப்படிதானே. இப்போ எல்லாமே அப்கிரேடட்னு சொல்லி ஹையர் செகண்டரி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அங்க 10th வெளியே விட மாட்டேங்கிறாங்க. 10th வெளியே விட்டாங்கன்னா அங்க வந்து ஸ்கூல்ல அட்மிஷன் இல்ல அப்படின்றதுனால நம்ம 10th டிசி கொடுக்கறதுல எந்த ஒரு இஷ்யூ. இது எல்லாமே இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் இருந்ததுனால பொதுவாக தமிழ்நாடுல ஓவரால் தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2023ல வந்து தமிழ்நாடுல வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் 500 பாலிடெக்னிக்ஸ் இருக்கு. 470+ அந்த மாதிரி இருந்தது. 500க்கு மேல இருந்தது. நிறைய பாலிடெக்னிக்ஸ் வந்து இது இல்லாம க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அரௌண்ட் 1,70,000 ஃபர்ஸ்ட் இயர்ல அட்மிட் பண்ணக்கூடிய மொத்த இடங்கள் 1,70,70,000.
தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக்ல இந்த வருஷம் அட்மிட் ஆன ஸ்ட்ரென்த் வந்து 68,000 கால்குலேட். மீது எவ்வளவு, அதான் ஒன் தேர்ட் தான் வந்து ஃபில் ஆயிருக்கு. இப்போ நம்ம பெட்டர், இப்போ நமக்கு சரௌண்டிங்ஸ்ல வந்து நம்ம வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இருந்தாலும் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க படிக்கும் போது இப்போ நீங்க சுத்தி பார்த்துருப்பீங்க ஓரளவு, இன்னும் பாருங்க மோர் தென் 100% இல்லையா. நம்ம ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஈக்குவலான தரமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில 2000 மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரி நம்ம ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. அதாவது 600 இன்டேக் சொன்னேன்ல, 600 3 வருஷத்துக்கு 1800 லேட்டரல் என்ட்ரி செகண்ட் இயர்ல ஒரு 120 சீட் சேர்ப்போம். எல்லாம் சேர்ந்தா அரௌண்ட் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஹார்ட்லி 700 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வந்து இருக்கிறாங்க. தட் இஸ் ஒன் தேர்ட் ஓவரால். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ இது வந்து இந்த சிச்சுவேஷன். இது தவிர வந்து நம்ம கல்லூரியை பொறுத்தளவுக்கு 2011-14 MBA அக்ரெடிடேஷன் அப்படின்றது நம்ம வாங்கணும். MBA உங்களுக்கு இந்த அக்ரெடிடேஷன் இதில் தெரிஞ்ச அகாடமிக்கில் இருக்கிறவங்களுக்கு இட் இஸ் அ குவாலிட்டி சர்டிஃபிகேஷன். நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடிடேஷன்ல 3 இயர்ஸ் வந்து நமக்கு வந்து MBA அக்ரெடிடேஷன் வாங்குறோம். வாங்கியிருந்தோம். அது வந்து இப்போ திரும்ப வந்து ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட்ஸ் இந்த குவாலிட்டி அப்படின்றதுல. ஏன்னா எல்லா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷனும் இது வந்து கண்டிப்பா இட்ஸ் மஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மேண்டேட்டரியா கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா பிளேஸ்மெண்ட், அபவுட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காலேஜை பொறுத்த அளவுக்கு மோர் தென் 30+ கம்பெனிஸ் விசிட்டிங் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமே வந்து 30க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வந்து இங்க கேம்பஸ் நம்ம இங்க வந்து ரெக்ரூட் பண்றாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம நம்ம சுத்தி உள்ள கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 20 பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வைட் பண்ணி சென்ட்ரலைஸ்ட் கேம்பஸ் இன்டர்வியூவா நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 15 இயர்ஸ் இட் இஸ் கோயிங் ஆன். அவ்வளவு டிமாண்ட் இருக்கு கம்பெனி சைட்ல. கம்பெனி சைட்ல தே ஆர் ரெக்ரூட்டிங் எனி நம்பர் ஆஃப் பீப்புள். ஆள் வேணும் கேட்கறாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை இந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்குது. ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு யூ பீப்புள் கேன் ஹெல்ப். இந்த மாதிரி இந்த இதில் வந்து உங்களோட சஜஷன் அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு அபவுட் த காலேஜ். இந்த ரீயூனியன் அப்படின்றது வந்து யூஸ்வலா முதலே சொன்னது மாதிரி திஸ் இஸ் an opportunity ஃபார் மீட்டிங் among yourselves. ஸோ ஆஃப்டர் 25 இயர்ஸ் நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்றீங்க. ஸோ இது கண்டினியூ ஆகணும். இது தவிர வந்து இந்த நாள் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு மெமரபிள் டே இல்லையா. கல்யாண நாள் வருது, கல்யாணம் பண்றது அன்னைக்கு ஒரு நாள் வாழ்க்கையில மாதிரி. ஸோ இது வந்து 25 ஆண்டுகள் கழித்து நீங்க சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வு வந்து நிச்சயமாக ஒரு பழைய நிகழ்வுக்கு நீங்க ரீகால் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த வகையில கோபாலகிருஷ்ணன் பார்த்தாச்சு. கண்டிப்பா அப்படி இல்ல, அது சந்தோஷமா இருக்குமா அப்படின்றது அடிக்கடி நீங்க போடலாம். அது வேற. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் சரியா, அதுக்கப்புறம் வேற ரைட். சோ இதுல வந்து இப்போ உங்க முதல்ல மீட்டிங் ஆரம்பிக்கணும்னு சொன்ன பொழுது இந்த 98 பேஜ்ல தான் பிரேம்குமார் அவர் தான் கோஆர்டினேட்டரா இருக்கிறார். இங்க நம்ம காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அலுமினி இந்த அலுமினி அசோசியேஷனோட ஸ்டாஃப் கோஆர்டினேட்டர் அவர் தான் மொத்தத்துல ஓவரால் இருக்கு. அவர் பேட்ச்னால ரொம்ப சிறப்பா பண்ணுங்க அப்படின்னு முதல்ல சொல்லும் போது ரொம்ப ஹெசிடேட் பண்ணாரு. சில சார் யாருமே வர்றதுக்கு ஒரு இது இல்ல, எங்களால கரெக்ட் பண்ண முடியலன்னு இருந்தாங்க. கடைசி நேரத்துல மோர் தென் 120 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சார், சப்ஸ்கிரைப் இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். நல்லா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு மோர் தென் 70 வருங்க அட்டெண்டிங். வெரி ஹாப்பி. இதுவும் தான் இது வந்து உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து நீங்க கான்டாக்ட்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுல சில பேர் என்னன்னா தன்னுடைய பிரசன்ஸ் இருக்கிறத வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க. காரணம் அவங்க ஒரு லெவலுக்கு கீழே இருப்பாங்களே, இன்னும் நல்லா செட்டில் ஆகாம கூட இருக்கலாம். உங்க இதுல நிறைய பேர் வந்து நல்ல நிலைமையில இருக்கலாம், இருக்கீங்க, சந்தோஷம். ஆனா சில பேர் உங்க கூட படிச்சவங்களே வந்து ஒரு இதுல இருந்தா நம்ம மிங்கிலாக கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை. ஏன்னா நம்ம நிறைய நல்லா இருக்கணும், நம்ம நல்லா சம்பாதிக்கணும், நல்லா இது பண்றோம். அவங்கள வந்து பணம் காசு கொடுத்து இதுக்குன்னு இல்லை, அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ஒரு வழி
நம்ம ஒரு ஆறுதலா ஒரு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமா 1-2 பேர் அப்படி இருப்பாங்க. சரியா? அதுல சில பேர் வந்து நம்ம கால சூழ்நிலைனால நிறைய பேர் வந்து இதாகவும் ஆகிருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து உங்க குரூப்பை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இது ஒரு டேட்டா பேஸ் உங்களுக்கு வச்சிருக்கீங்கன்னா இந்த சோசியல் மீடியா வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா? யூ கேன் கனெக்ட் ஈஸிலி. உன்னால வந்து இருக்கிறத விட இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ யூ குட் ஐடென்டிஃபை யுவர் ஃப்ரெண்ட்ஸ், சம் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்ஸிங். இதில் வந்து இந்த கான்டாக்ட்ல மிஸ்ஸிங் ஆயிருந்ததுன்னா இன் ஃபியூச்சர்ல அவங்கள வந்து கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஹெல்ப், உங்களுக்கு ஒரு ஏதாவது கைடன்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாருன்னா கொடுக்கலாம். ஸோ இந்த அலுமினி ரீயூனியன் அப்படின்றதுனால கல்லூரிக்கு என்ன, காலேஜுக்கு என்ன அப்படின்னா நிச்சயமா வந்து எந்த ஒரு காலேஜுமே அந்த படித்த மாணவர்களை வச்சுதான் பெருமை இல்லையா? கல்லூரியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கலாம், எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், நம்ம இருக்குன்றது மட்டும் தான் தெரியும். அப்படிதானே? இந்த இது வந்து நம்ம இருக்கிறது உங்களுக்கு வந்து வந்தவங்க பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். பட் அவுட் சைட் த வேர்ல்டு அதை ரீச் பண்றது யூ பீப்புள். தட் இஸ் இங்க இருந்து வெளியே போன அத்தனை மாணவர்களுடைய உங்களுடைய பெருமையினால் தான் இந்த கல்லூரி வந்து பெருமை அடையல. நிச்சயமாக எந்த ஒரு கல்லூரி, எந்த ஒரு நிறுவனத்திற்குமே அதோட பெருமை அப்படின்னு சொன்னா அந்த அதில் படித்த முன்னாள் மாணவர்கள் தான். அந்த வகையில நமது கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுமே, பெரும்பாலான மாணவர்கள் நல்ல நிலைமையிலே நல்ல பெருமையோடு இருக்கிறார்கள். அத்தனை பேரும் நல்ல முன்னேற்றத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம். அந்த வகையில் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது இந்த மென்மேலும் உயர வேண்டும். இந்த வாய்ப்பு வந்து பொதுவா படிக்கக்கூடிய எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை இல்லையா? அந்த இதுல வந்து எல்லோருமே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். நமது கல்லூரி எங்க போனாலும் வந்து எந்த ஊருக்கு போனாலும் நமக்கே அடையாளம் தெரியல. சில நேரம்லாம் சார் நான் அந்த காலேஜ்ல படிச்சேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எந்த ஊர்ல போனாலும் இருக்கிறாங்க. ஈவன் த்ரூ த வேர்ல்டு எந்த நாட்டுக்கு போனாலும் வந்து நம்ம மாணவர்கள் பொதுவாக 3 கல்லூரியில நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக், ஆர்ட்ஸ் காலேஜ் மோர் தென் 25 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த 3 நமது கேஆர் கல்வி நிறுவனங்களில் படித்த மாணவர்கள் உலகமெங்குமே இருக்கிறார்கள், சிறப்போடு இருக்கிறார்கள். அதான் நமக்கு பெருமை, இந்த கல்லூரிக்குமே பெருமை. ஸோ அந்த வகையில இந்த மாணவர்கள் நீங்கள், அதாவது உங்களுடைய டேட்டா பேஸ் நீங்க வாங்கியிருப்பாங்க இல்லையா? உங்களுடைய கான்டாக்ட் இந்த கல்லூரியிலையும் இருக்கும். உங்களால் இந்த கல்லூரிக்கு வந்து மேபி அகாடமிஷியன், ஒரு கல்வித்துறையில நீங்கள் நிறைய பேர் இருக்கலாம், தொழில் புரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கலாம், ஆண்டர்பிரினரா இருக்கலாம். ஸோ யூ கேன் கான்ட்ரிபியூட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் த காலேஜ் இன் மெனி வேஸ். ஸோ அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கலாம், அல்லது ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். உங்க கம்பெனில இருந்து நம்ம மாணவர்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுதுன்னா நீங்க வந்து இந்த மாணவர்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அது ஒண்ணு. இன்டர்ன்ஷிப், இப்போ வந்து இந்த நீங்க படிக்கும் போது இம்ப்ளான் ட்ரைனிங் ஒரு 4th செமஸ்டர் லீவ்ல உங்களை போயிருப்பீங்க இல்லையா? எல்லாரும் போயிருப்பீங்க. ஸோ அது வந்து அப்போ சிலபஸ்ல கிடையாது ஆக்சுவலா. அப்போ வந்து நம்ம கல்லூரியில் ஒரு மேண்டேட்டரியா வச்சிருந்தோம், எல்லா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பா ஒரு 1 மந்த் போயிருப்பீங்க நினைக்கிறேன். 3 days 1 மந்த் அதை வந்து ஒவ்வொரு காலேஜ் ஒரு இண்டஸ்ட்ரியில ஏதாவது ஒர்க் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துருப்பீங்க. இப்போ வந்து இட்ஸ் எ பார்ட் ஆஃப் கரிக்குலத்துல சிலபஸ்லயே அது வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு 15 days இன்டர்ன்ஷிப் அப்படின்ற நேம்ல சேம் திங் இம்ப்ளான் ட்ரைனிங் நம்ம இப்ப சொல்லுவோம், இப்போ இன்டர்ன்ஷிப் அப்படின்னு போட்டு ஸோ அதுக்கு ரிப்போர்ட், அதுக்கு மார்க் வெயிட்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில யூ கேன் ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட்லி ஸ்டடி. படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்க உங்களால் முடிந்த உதவிகள், நீங்க வேலை பார்க்குற இடத்துல அல்லது நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனில நீங்க கம்பெனி வச்சிருக்கலாம், உங்களை ஐடென்டிஃபை பண்ணாதான் தெரியும். நிறைய பேர் உங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் வந்து யூ கேன் ஹெல்ப் இன் சச் எ வே. இது தவிர வந்து நிறைய பேர் வந்து நம்ம மாணவர்களுக்கு யூ கேன் ஷேர் யுவர் நாலேஜ் இல்லையா? உங்களோட 25 ஆண்டுகள் வந்து நிச்சயமா நீங்க நல்ல யூ கேன் கெயின் டிஃபரெண்ட் ஃபீல்ட்ஸ், நாலேஜ் இன் டிஃபரெண்ட் ஃபீல்ட்ஸ். உங்களுடைய ஃபீல்ட்ல வந்து உள்ள அனுபவங்களை இந்த மாணவர்களுக்கு, இப்ப படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். அது நேரம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய ஒர்க் இதுபடி எல்லாமே நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ், நம்ம இந்த கூகுள் மீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம வச்சிருக்கிறோம். இப்போ காலேஜ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இன் ஃபியூச்சர். இப்போ உங்களோட என்னென்ன பொசிஷன்ஸ், என்னென்ன எங்க ஒர்க் பண்றீங்கன்னு எல்லாம் இருக்கிறதுனால ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்டிஸ் வந்து will approach you. You can give your expertise talk to the students. உங்களோட கைடன்ஸ் வந்து அந்த மாணவர்களுக்கு அதை வழங்க முடியும். அது தவிர வந்து இப்ப நம்ம கல்லூரி வந்து 39 ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்லிட்டோம். இந்த கல்லூரியில படித்த முன்னாள் மாணவர்களை கல்லூரி வந்து என்ன செய்யுது அப்படின்னா
அவங்கள அந்த மாதிரி we are inviting in honoring as guests for meetings, especially நம்ம கல்லூரியில ஆண்டு விழாவுக்கு கூட சீஃப் கெஸ்டா நம்ம மாணவர்களை கூப்பிடுறோம். கடந்த ஆண்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச்ல முடிச்ச மாணவர் ஒருத்தர் வந்து நம்ம கல்லூரி காலேஜ் டே ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நம்ம முன்னாலே தான் ஒரு ஏதாவது ஒரு கெஸ்ட் கூப்பிட்டு போய் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அல்லது பொலிட்டிஷியன்ஸ் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க நீங்க படிக்கும் போதெல்லாம். ஸோ இப்போ வந்து past few years we started inviting our alumni as guests, chief guests. So உங்களோட பேட்ச் மாணவர்களுமே வந்து இந்த மாதிரி காலங்களில் அந்த பொசிஷனுக்கு அந்த நீங்க உங்களை இன்வைட் பண்றதுக்கும் அந்த கல்லூரி தயாராக இருக்கிறது. அதனால வந்து இந்த கல்லூரியுடனான தொடர்பு, உங்களுடைய தொடர்பு வந்து இன்றைக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்க ஆக்சுவலா. ஸோ இது should be continue forever. சரியா? உங்களுக்குள்ளே இந்த தொடர்புகள் தொடர வேண்டும். இந்த கல்லூரிக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள அந்த உறவு வந்து தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக பொதுவா வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டே இருக்கிறோம் இல்லையா, எல்லாமே வாழ்க்கை ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லுவோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பிறந்தோம், ஒரு பள்ளிக்கல்வி, கல்லூரி வாழ்க்கை, ஒரு திருமணம், குழந்தைகள், வேலை, பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கிறோம் இல்லையா. இப்ப இதுல வந்து பொதுவா நம்ம எல்லாரும் தான் இன்க்ளூடிங் மீ, நம்ம இண்டிவிஜுவலை பத்தி நம்ம என்னைக்கு திங்க் பண்ண மாட்டோம் தானே. நம்ம சுயநலமோ நம்ம சுய இதுக்காக யாருமே திங்க் பண்றதில்ல. நம்ம ஃபேமிலி அல்லது ஒரு ஸ்டேஜ்ல வந்து அடுத்தவங்களுக்கு அந்த மாதிரியே போயிட்டு முதல்ல செல்ஃப், நம்மளுடைய வந்து மோர் தென் 40+ எல்லாருமே முக்கியமான இது வந்து ஹெல்த் இல்லையா. ஹெல்த், உடல் நலம் வந்து முக்கியம். ஸோ அந்த வகையில எல்லாருமே உங்களுடைய ஹெல்த்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு அறிவுரை, ஏன்னா இன்றைய சூழ்நிலையில வந்து நிறைய கல்ச்சர் ஓட்டங்கள்ல வந்து நம்ம ஹெல்த்தை மறந்துடுறோம். நம்ம பணம் சம்பாதிக்கிற எல்லாருக்குமே வந்து அதை அனுபவிக்கணும் அப்படின்னா we should have sound health. அந்த வகையில உங்களுடைய ஆரோக்கியத்தை முதலிலே நல்லபடியாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது ஃபேமிலி. எப்பவுமே இந்த ஆர்டர் தான் சொல்லுவாங்க, ஆனா நம்ம இந்த ஆர்டர்ல பண்றதில்ல. எப்பவுமே நம்ம சார்ந்த அந்த ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இருந்தாலும் அது வந்து ஃபேமிலிக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, நம்மளையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள வேண்டும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், குடும்பத்தை நன்றாக கவனியுங்கள். அதற்கும் மேலாக சொசைட்டி, மூன்றாவதாக சொசைட்டி அப்படின்றது நம்மை சார்ந்தவர்கள், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ், இந்த மாதிரி நம்ம எங்க இது பண்றோமோ அதற்கும் வந்து நீங்க உங்களால் முடிந்த உதவிகளை செய்து நீங்கள் பல்வேறு நிலைகளிலே இன்னும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். மிகவும் சந்தோஷமாக இருக்கிற அத்தனை பேரையும் இந்த ஒரு சேர கண்டு கழித்ததிலே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கண்ணம் டாய் கம்பெனி வச்சிருக்காரு. அவர் கம்பெனில 30 பேர் ஒர்க் பண்றாங்க. அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. சிறப்பாக நான் பயன்படுத்த தொழில்நுட்பர்கள் நமக்கு உதவுவாங்க சார்.
ப்ளீஸ். ஈஸி டிபார்ட்மெண்ட் ஈஸி அடுத்து பெரிய ஹீரோ பிரேம்குமார். பண்றாங்க என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். தோழனின் தோள்களும் அன்னை மடி, அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி. காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன்னப்பை நாங்கள் பெற்றோம், அதனாலே யாவும் பெற்றோம். மேலே மேலே சென்றோம், வான்மேகம் போலே நின்றோம். புது பாதை நீயே போட்டு தந்தாய், ஏன் பாதி வழியில் விட்டு சென்றாய். ஒரு தாயை தேடும் பிள்ளையானோ, நீ இல்லை என்றால் எங்கே போவோம். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்,